உங்ககிட்ட இருக்க காசை கோல்டு சில்வர்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு விதமான ரிட்டர்ன்ஸ் தான் வரும். ஆனா இந்த பிரவுன் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 5 விதமான ரிட்டர்ன்ஸ் வரும். அதுதாங்க மாட்டு சாணம். இதுல எப்படி 5 விதமான ரிட்டர்ன்ஸ் வரும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஆர்கானிக் ஃபர்டிலைசர். மாடு போடுற சாணத்தை அப்படியே கலெக்ட் பண்ணி நீங்க ஆட்டோ லாரியில ஏத்தி விட்டீங்கன்னா சாணி உரம்னு சொல்லிட்டு டன் கணக்கா விவசாயிங்க வாங்கிப்பாங்க. செகண்ட், கவுடன் பவுடர். மாட்டு சாணத்தை அப்படியே நீங்க கலெக்ட் பண்ணி டீவாட்டரிங் மிஷின் யூஸ் பண்ணி பவுடரா மாத்தலாம். அந்த பவுடரை பேக் பண்ணி ஆன்லைன்ல சேல் பண்ணீங்கன்னா அதுலயும் ஒரு நல்ல விதமான ரிட்டர்ன்ஸ் வரும். தேர்ட், பூஜா ப்ராடக்ட்ஸ். நீங்க பவுடர் பண்ண மாட்டு சாணத்தை அப்படியே சேல் பண்ணாம விளக்கு அகர்பதி மாதிரி கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணீங்கன்னா அதுலயும் நல்ல ப்ராஃபிட் இருக்கு. ஃபோர்த், கவுடன் கேக். இன்னைக்கு அமேசான்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ப்ராடக்ட் இதுதான். மாட்டு சாணத்தை நீங்க அப்படியே பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு அச்சு வச்சுட்டு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவுடன் கேக்கா வந்துடும். அதை ட்ரை பண்ணி நீங்க பேக் பண்ணி ஆன்லைன்ல சேல் பண்ணலாம். லாஸ்டா, ஹேண்டிகிராஃப்ட். பவுடர் பண்ண மாட்டு சாணத்தை மோல்டுக்குள்ள போட்டீங்கன்னா நிறைய ஆர்ட் டிசைன்ஸா உங்களுக்கு வரும். இந்த ஆர்ட் டிசைன்ஸை நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன்ல சேல் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ உங்க காசை சில்வர் கோல்டுல போட்டு ஒரு விதமா பெருசாக்க போறீங்களா, இல்ல இந்த பிரவுன் கோல்டுல போட்டு 5 விதமா பெருசாக்க போறீங்களா, இதை யோசிச்சுக்கோ. அண்ட் எப்படி இந்த பிரவுன் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க காசை 5 விதமா பெருசாக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பிரவுன் கோல்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. டீடைல்ஸ் நானே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.